அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்து சுகமாயிக்கியா? அல்ஹம்துலில்லா, நாங்களும் எல்லாரும் சுகமாயிக்கிய. இன்றைக்கும் உங்களோட ஒரு லன்ச் மெனு ஒன்றோட தான் வந்திருக்கியது. என்னென்ன செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போம். ஃப்ரெண்ட்ஸ், இது நான் குக் பண்ணியதுக்கு இன்றைக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டிருக்கிய. என்னென்னு சொன்னால், இது ஈரல். உங்களுக்கு பார்த்தா தெரியுமாய்க்கும், இது பீஃப் ஈரல். அதில் நான் ஒரு 1/2 kg எடுத்து வச்சுட்டிருக்கேன். 1/2 kg கொஞ்சம் கூட ஆயிக்கும் எடுத்து வச்சுட்டிருக்கிய. மற்றது பாகக்காயும் நான் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டிருக்கிய. வாழைக்காய் நம்ம கட் பண்ணல. வாழைக்கையும் 2 நான் பால் காக்குவோம்னு சொல்லி அதையும் 2 எடுத்து வச்சுட்டிருக்கிய. மற்றது தக்காளிக்காய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கருவேப்பிலை, பச்சை கொச்சிக்காய், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி இவற்றில் எடுத்து வச்சுட்டிருக்கிய. அடுத்தது எங்களுக்கு ஈரல் குக் பண்ணியதுக்கு சீரகமும் மிளகும் நாம் 1 டேபிள் ஸ்பூன் சீட்ஸாக முழுசாகவே எடுத்து வச்சுட்டிருக்கிய. 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நான் உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கொள்ள இது ரோஸ்டட் சீரகம். நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணினா மணக்கும் வரங்காட்டியும். அடுத்த மிளகா நான் ரோஸ்ட் பண்ணல. 2ஐயும் நல்லா இடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் முதலாவது ஈரலைத்தான் குக் பண்ண போகிறது. அதுக்குத்தான் இந்த சீரகமும் மிளகும். இப்போ இது 2ஐயும் நல்லா இடித்து எடுத்து இப்படி நல்லா 1 2 கொஞ்சம் சீட்ஸ் ஈந்தும் இல்லாத மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ண சுட்டி டக்கண்டு பவுடர் ஆகிற இப்போ பாருங்க, இப்படித்தான் நீக்கியது. பவுடர் பண்ண போகவான அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். இப்படி இருந்தால் தான். இப்போ இந்த ஈரலை கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இது கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்க. இப்படி நான் சின்ன பீஸாக தான் கட் பண்ணிக்குள்ள போகிறது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்படி பீஸாக கட் பண்ணாலும் சரி, இப்படி பெரிய பீஸாக கட் பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் நிற்கும். இங்கே பாருங்கோ, கட் பண்ணி முடிஞ்ச நான் இப்படி இது பாருங்கோ, சின்ன பாக்ஸ் ஷேப்பு தான் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கொண்டது. இப்போ நான் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்கோ, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு டைம் இப்படி ஒன்று இருந்தால் இதிலே போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளும். இப்போ நாங்கள் எப்படி குக் பண்ணின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நல்லா சட்டி சூடாகிக்கிய. இப்போ நாங்கள் ஆயிலை ஊற்றிக்கொள்ளுவோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்குங்க ஆயில். இப்போ நாங்கள் கடுகு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். உளுவரிசி கொஞ்சம், கராம்பு நட்டு, ஏலக்காய் 2, ஒரு சின்ன பட்டை துண்டு. நல்லா வெடிச்சிக்கிய இந்த இதுகளெல்லாம் போட்ட இந்த. இப்போ நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டால் கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். இப்போ கொஞ்சம் முருகட்டும். இப்போ பச்சஞ்சி வெள்ளை வெங்காயம் நல்லா முருகிக்கு. இப்போ நாங்கள் வெங்காயத்தைக்கு போட்டுக்கொள்வோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி தேக்கிய. இப்போ நான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். அடுத்தது தக்காளிக்கையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இது 1 மீடியம் சைஸ் தக்காளிக்கை உண்டு. இப்போ தக்காளிக்கையும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளிக்கையும் நல்லா வதங்கிக்கிய. இப்போ நாங்கள் இதுக்கு சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்வோம். மிச்சம் போடவான நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி தான் போட்டது. ஏண்டா இதுக்கு மிளகு தான் கொஞ்சம் கூட போடிய. நான் மிளகு வேறையாக தனியாக இடித்து வச்சு தீக்கிய. இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம்.
அடுத்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கொண்டு, கறி பவுடரும் ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கொண்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கொள்வோம். இப்போ நல்லா கழுகி வச்ச ஈரலை நாங்கள் இதுக்கு போட்டுக்கொள்வோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இன்னும் நாங்கள் இடித்து வச்ச சீரகத்தையும் பெப்பரையும் போடல. அது கொஞ்சம் வெந்துக்கு போகிற இறக்க கிட்டத்தான் நாங்கள் போட்டு எடுக்கிறது. இப்போ கட் பண்ணி வச்ச பச்சை கொச்சிக்காயாலையும் நாங்கள் ஒரு 4 மட்டும் போட்டுக்கொண்டு இப்போ இது குக் ஆகட்டும். நாங்கள் இன்னும் தண்ணி ஒன்றும் ஊற்றல. இந்த ஒயிலே கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறேன். நான் எங்கள் அடுப்பில் பாகக்காயும் வச்சிக்கிய பாகக்காயில் ரெசிபி நான் உங்களுக்கு லிங்க் தரேன். நீங்கள் போய் இது பாருங்க, ஃபுல் வீடியோண்டிக்கிய. இப்போ அந்த ஈரல் வேகிய கேப்பில் நான் வாழைக்காயை வெட்டிக்குள்ளே போகிறேன். வாழைக்காய்க்கு நான் கொஞ்சம் தசிக்க கொஞ்சம் அந்த கசட்டை பூக்கு மட்டும் தண்ணிக்கு தசிக்க கொஞ்சம் ஊற்றிக்குள்ளே போகிறேன். இல்லாட்டி சும்மா வெட்டி போட்டால் கசட்டை வார. இப்போ இந்த சைடில் வச்சுக்கணும். நாங்கள் வாழைக்காயை எப்படியும் கட் பண்ணிட்டு பார்ப்போம். வாழைக்காயோட தோலை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இவங்க பாங்க இதை குயிக்காக கசட்டை பூக்க முந்தி எங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். நான் இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்கொண்டு இப்போ இந்த தண்ணிக்கே போட்டுருங்கோ. குயிக்காக இந்த லெமன் புளிஞ்சி வச்ச தண்ணிக்கே போட்டுருங்கோ. இங்கே பாருங்கோ, இது கட் பண்ணி நான் இப்போ 2-3 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இந்த லெமன் இது போகும் காட்டியும். இங்கே பாருங்கோ, இப்போ இங்கே பாருங்கள் வெள்ளையாகிக்க இது லெமன் போட்டு கழுவின சுட்டித்தான். இல்லாட்டி உங்களுக்கு தசைக்கு இல்லாட்டி புளிசாரி போட்டு கழுவுங்கோ. இப்போ நான் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்குள்ளே போகிறேன். ஒரு 1/2 ஒனியனை. அடுத்து பச்சை கொச்சிக்காய் 2-3 கருவேப்பிலை நார்மலாக பொடியர்கள் தான் போட்டுக்கொண்டு, மஞ்சள் தூள், கறி பவுடர், கொச்சிக்காய்த்தூள், உப்பு, உளுவரிசி கொஞ்சம். இப்போ இது குக் ஆகிறதுக்கு தண்ணிப்பால் கொஞ்சம் ஊற்றுங்கோ. அதுக்கு பிறகு குக் ஆகினத்துக்கு பிறகு தலைப்பால் ஊற்றலும். இப்போ இது வேகும் வரங்காட்டின் தான் இது பால் ஊற்றிக்கியது. இப்போ நாங்கள் எங்கள்ட ஈரலை பார்ப்போம். இங்கே பாருங்கோ, ஈரலை நான் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றவே இல்லை. தண்ணி ஊற்றிக்கியதில் நான் ஆனால் 2 தனத்தையும் கொஞ்சம் பிரட்டி விட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வச்சு இப்போ சுருண்டு இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். ஈரல் நிறைய நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் தூளாக்கி வச்ச சீரகமையும் மிளகையும் போட்டுக்கொள்வோம். உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கோ, உப்பு போதுமா, சீரகம் மிளகு டேஸ்ட் வாரா என்று சொல்லி. மசாலா நல்லா ஈக்கிய, உப்பும் கணக்காக ஈக்கிய. இன்னும் கொஞ்சம் நான் சீரகத்தூள் கொஞ்சம் போடுறேன். இப்போ நான் இதால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சீரகம் மிளகு போட்டிக்கிய. இப்போ இப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு வைப்போம். மிச்சம் நெருப்பு கூட்டி வேக விடவான. இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு காணியும் தெரியா, ஒயிலெல்லாம் மிளந்து அழகாக வெந்திக்கு பார்க்கவும் அழகாயிக்கு. இப்போ நல்லா குக்காக இக்கிய. இங்கே பாருங்க, இது நல்லா குக்காகி மேக்கிய. நான் இதுக்கு தண்ணி ஒரு சொட்டாலும் எக்ஸ்ட்ரா ஊற்றல. இதிலே வந்த தண்ணி தான். சீரகமும் மிளகும் லாஸ்ட்டுக்கு போட்டதால் நல்லா அந்த டேஸ்ட் கொண்டு வர சீரகம் மிளகு. இப்போ இவ்வளோ தான். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்குள்ளே போகிறேன். இப்போ எப்படி வாழைக்கறி ஆக்குறேன்னு பார்ப்போம். இப்போ வாழைக்கறியையும் நாங்கள் அடுப்பில் வச்சேன். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். அது பிறகு தலைப்பால் ஊற்றி இறக்கியே தான். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் ஆக்கவான, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் ஆக்குங்க.
இங்கே பாருங்கோ பாகாக்கறியும் இப்போ வெந்திக்கு நல்லா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்வோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கிய வாழைக்காய் கறி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். இன்னும் வெந்தில்லை, வேகட்டும். இங்கே பாருங்கோ இப்போ வாழைக்காய் நல்லா குக் ஆகிக்கிய இது புளிய கொள்ளைய உடையுத. இப்போ நாங்கள் தலைப்பால் ஊற்றுவோம். இப்போ திறந்தே வச்சு கொஞ்சம் நல்லா பால் கொதிச்சதே போகிற இறக்கிக்கொள்வோம். இப்போ பாருங்க நல்லா பால் எல்லாம் கொதிச்சு டேக்கி இப்போ இவ்வளோ தான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்வோம். இப்போ குக் பண்ணி எல்லாம் முடிஞ்சு. இங்கே பாருங்க இவ்வளோ தான் குக் பண்ணி எல்லாம் முடிஞ்சு. எங்களோட ஈரல் கறி எப்படிக்குன்னு சொல்லி பாருங்க. அடுத்தது வாழைக்காய் கறி, இது பாகக்காய் நல்லா சர்வ் பண்ணியே வச்சிக்கிய. மற்ற பாயில் ரைஸ். இதுதான் இன்றைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச். எப்படி இருந்தேன்னு மறக்காமல் கொமெண்ட்ஸ் வந்து தாங்கோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நஸ்ரீனா டைரி என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.